பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாருங்க இப்போ என்ன கொஞ்சம் மசாலா போட்டு இது பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா சைடு மசாலா வைக்கலாம். பாருங்க நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பத்தல கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டால் கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக போட்டு சிக்கன் 65. ஸோ இதெல்லாம் எதுக்கு போனால் கலர் கோசம்னா இவ்வளோ கலர்லாம் வேணாம்னா நீங்கள் போட வேணாம். ஸோ கலர் ரொம்ப கம்மியாக போட வேணாம், நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓகேவா அதை வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் நல்லா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நல்லா மசாலா மேரினேட் பண்ணி. ஸோ நம்ம சிக்கன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஊற வைக்கணும். அதாவது ஊற வச்சு மூடி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா இப்போ போதும், எல்லாமே நிறைய போட வேணாம், போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கா. ஸோ நீங்கள் உங்களுக்கு செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எங்களால் நல்லாவே மிக்ஸ் பண்ணுறான். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு போதும். ஸோ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மூடி போட மூடி வச்சு போகிறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோயா 65 செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். நம்ம ட்ரை பண்ண தான் முதல் வீடியோ எடுக்கிறோம். சரி வாங்க நம்ம எப்படி சோயா 65 செய்யுதுன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முதல்ல பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோயா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க போதும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஒரு மசாலா நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் அண்ணா தான் எனக்கு செஃப். போது நிறைய போடக்கூடாது கரம் மசாலா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஒரு மசாலா போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் வேணாலும் லெமன் ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள் தயிர் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. ஸோ ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் ஸோ இப்படி ஒரு மசாலாவாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா ஃபுல்லாக போட்டுருங்க. போதும். ஓகே இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ எங்கள் அண்ணா அடுப்பு பற்ற வச்சா இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் சூடாகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். நம்ம ட்ரை பண்ணுறது நம்ம செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு சமைக்க வீடியோ கிளிக் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ எண்ணெய் அதாவது காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்றுனா போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்றுனா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஸோ பார்த்து மேலே தெரிச்சிடாங்க. ஸோ கரண்டி வச்சு இது பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே இது ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன தெரியுதுக்கா பாருங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். போக இப்போ இருக்கட்டும். போக நம்ம குறைச்சிக்கலாம். ரொம்ப தெரிக்குது எண்ணெய். குறைச்சிடலாம் ஸ்டவ்வை. எண்ணெய் ரொம்ப குறைச்சிக்கலாம் ஸ்டவ்வையே. இப்போ பாருங்கள் சத்தத்தை பார்த்தீங்களா, செம்மையே எண்ணெய் தெரிக்குது பாருங்க. தெரிக்குது கேஸ். ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து ரெடி பண்ணிட்டு சொல்கிறோம். பாருங்கள் ரெண்டாவது நான் போட்டவங்க சொல்லாமையே சொல்ல இதாகிட்டு இருக்கு. நான் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். நீங்களும் அந்த அளவே எடுத்துக்கோங்க. எங்கள் அண்ணன் வந்துட்டான். ஃபஸ்ட்டு இது அதை இருக்கு பாருங்கள். செகண்ட் இது செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் எப்படி இருக்கும். நல்லா தான் இருக்குது. எங்கள் அண்ணன் எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கான். நல்லா தான் இருக்குது. சிக்கன் 65 மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு எம்மியாகவும் இருக்குது. சரி ஓகே ஃபுல்லாக நாங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். எம்மியான சோயா 65 நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். நீங்கள் டிஃபன் எதனா அதாவது டிஃபன்னா நைட் டின்னர் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு தான் எடுத்தோம். ஸோ அதுக்கே ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சும்மா வெங்காயம் மட்டும் மேலே போட்டுருக்கோம். நீங்கள் நம்ம நல்லா போட்டிங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா சிக்கன் டேஸ்ட் வருது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துங்க இந்த வீடியோ. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.